குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மீன் மீடியன் மோடுக்கான டிஸ்கிரீட் சீரிஸ் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். இப்போது மீன் மீடியன் மோடு அப்படின்றதுக்கான கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் மூணுத்தையும் ஒரே டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ஃபார்ம் பண்ணி கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ அதுக்கான கொஷின், கால்குலேட் மீன் மீடியன் மோட் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கொஷின் டேபிள் ஃபார்மேட், கிளாஸ், ஃப்ரீக்வன்சி. கிளாஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வன்சி 3, 8, 17, 20, 22. ஸோ நம்மளுடையது இது ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கேட்டிருக்கக்கூடியது கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஃபார்மேட்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இதனுடைய லிமிட்ஸ் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. 10ல் முடிஞ்சு 10ல் ஸ்டார்ட் ஆகுது, 20ல் முடிஞ்சு 20ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு ட்ரூ லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு மீன்கான சிம்பல் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப் இன்டூ டி டிவைடட் பை என் இன்டூ சி. உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கண்டினியூஸ் சீரிஸில் நம்ம வந்து ஃபார்முலாலையும் சொல்லியிருந்தோம், கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளத்துலேயும் நம்ம இதை போட்டிருந்தோம். டிங்கிறது எம் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. எம்ங்கிறது மிட் பாயிண்ட்ஸ், ஏங்கிறது நாம் அஷ்யூம் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. அதுக்கடுத்து மீடியன் போது இப்போ இந்த கண்டினியூஸ் சீரிஸில் மட்டும்தான் ஓவராலாக நம்ம மூணுத்துக்குமே ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீடியன் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்டூ சி. இங்கே n/2ங்கிற ஒரு பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பொசிஷனாகவும் அதனுடைய ஆன்சராகவும் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மோட் ஈக்குவல் டு z ஈக்குவல் டு எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ சி. இது நான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். F1ங்கிற அந்த மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. எப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுக்குறாங்களோ அங்கே என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சியாக நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 3 ஃபார்முலாவுக்கும் தேவையானதை ஒரே டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன். செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட் எக்ஸு, செகண்ட் டேபிள் ஃபார்மேட் எஃப். எக்ஸோட வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 3, 8, 17, 20, 22. நான் ஒரு மினிமம் 5 வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஏன்னா இல்லைனா நமக்கு லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ அதனால் இந்த 5 வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய கேல்குலேஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து எப்பயுமே நமக்கு 2 வேல்யூஸ் இருந்தால் நம்மளால் எந்த கேல்குலேஷனும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது மிட் பாயிண்ட்ஸ். செகண்ட் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்டுக்கு தேவையானது டி. அப்போ டினுடைய ஃபார்முலா என்ன? எம் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. அப்போது நமக்கு எஃப் இருக்குது, டி இருக்குது. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிப்போம். அரித்மெட்டிக் மீனுக்கு தேவையான எஃப் இன்டூ டி, இதனுடைய வேல்யூஸ் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனுக்கு தேவையானது எஃப் இன்டூ டி நம்ம எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்மளுடையது மீடியனுக்கு தேவையானது என்ன? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு மோடுக்கானது நம்ம ஃப்ரீக்வன்சிலேருந்தே சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு எக்ஸோட டோட்டல் நமக்கு தேவை கிடையாது, அதனால் அந்த டோட்டல் எடுத்துக்கலாம். எஃபோட டோட்டல் நமக்கு தேவைப்படுது 3 + 8 + 17 + 20 + 22 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 17ங்கிறது கால்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட்ஸ் 0 + 10 டிவைடட் பை 2 5, 10 + 20 டிவைடட் பை 2 15, 50 டிவைடட் பை 2 25, 70 டிவைடட் பை 2 35, 90 டிவைடட் பை 2 45. நமக்கு மிட் பாயிண்ட்ஸினுடைய டோட்டலும் தேவை கிடையாது. டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், டினுடையது என்ன? மிட் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஏங்கிற அஷ்யூம்டு வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. சமமாக பிரிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இடையில் 2 வேல்யூஸ் இருந்தால் அதில் ஏதாவது ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நமக்கு டைரெக்டாக ஒரு வேல்யூஸ் இருக்கிறதுனால இங்கே ஏ ஈக்குவல் டு 10, 25. இதுக்கான கிளாஸ் இன்டர்வல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது? 10 டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. அப்போ சிங்கிறது நம்மளுடைய கிளாஸ் இன்டர்வல். சி ஈக்குவல் டு 10. இப்போது எம் 5 ஒரு ஸ்டெப் மட்டும் போடுறேன். 5 - 25 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு மைனஸ் 20 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு -2. நான் இது ஒரு ஸ்டெப் மட்டும் போடுறேன், மற்றது நான் டேரெக்டாகவே போடுவேன். -2, -1, 0, 1, 2. டினுடைய வேல்யூஸ் நமக்கு டோட்டல் தேவை கிடையாது.
டீனுடைய வேல்யூஸ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் எஃப் இன்ட்டு டி தான் நம்மளுடைய டோட்டல் வேல்யூஸாக கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. அப்போ 3 × -2 -6, 8 × -1 -8, 17 × 0 0, 20 × 1 20, 22 × 2 44. இந்த எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல் மைனஸில் இருந்தால் மைனஸ்லேயே கேல்குலேட்டரில் போடு. -6 -8 +0 +20 +44 அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கனாலே நமக்கு என்ன ஆன்சருங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல் நமக்கு 15 கிடச்சிருக்கு. இப்போ சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப்ல இருந்து தான் நம்மளுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ எஃபோட ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே காப்பி பண்ணு. 3 + 8 நம்மளுடைய வேல்யூஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. 11, 11 + 17 28, 28 + 20 48, 48 + 22 70. நம்முடைய ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் நமக்கு இங்கே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினுடைய லாஸ்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டினியூ சீரீஸ்க்கான ஒரு டேபிள் ஃபார்மேட் XF. எப்பயுமே இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்டுபிடிக்கக்கூடியது மிட் பாயிண்ட்ஸ். இது வந்து நான் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனுக்கான டேபிள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியன், அதுக்கப்புறம் மோடுக்கானது நம்ம போவோம். இப்போ மீனுக்கானது டி வேணும். டி கிடச்ச பிறகு எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல் தேவைப்படுது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் என்னோட வேல்யூஸை இங்கே சூஸ் பண்ணணும். நம்முடைய மீடியனுக்கான பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சினுடைய பொசிஷனில் நம்ம வந்து மோடினுடைய ஆன்சர்ஸ் நம்ம அங்கே சொல்ல போகிறோம். இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? இங்கே என்னங்கிறது நம்மளுடையது 70, சமேஷன் எஃப் இன்ட்டு டிங்கிறது 50, A = 25, C = 10. இதான் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேஷனுக்கான ஒரு வேல்யூ. இப்போ நான் டேபிளை ரஃப் பண்ணிடுறேன், அப்போ தான் நம்மளால் இந்த ஸ்பேஸில் வந்து கேல்குலேஷன் போட முடியும். ஸோ டேபிளை 1 செகண்ட் பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட்ஸ் டி, எஃப்டி, சிஎஃப். ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட்ஸில் தேவையானது இங்கே பார்த்துக்கோ. அஷ்யூம் பண்ணக்கூடிய வேல்யூஸ் நான் சரிபாதியாக பிரிச்சுட்டு சென்டராக இருக்கக்கூடியதை அஷ்யூம் பண்ணியிருக்கேன். அதுக்கான கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இருக்கோ அதை சிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் அப்ளை பண்ணி மிட் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி நம்மளோட டியோட வேல்யூஸ், டிவியேஷன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய கேல்குலேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ 70, எஃப் இன்ட்டு டினுடைய சமேஷன் வேல்யூஸ் 50, ஏனுடைய வேல்யூஸ் 25, சினுடைய வேல்யூஸ் 10. ஸோ நம்முடைய ஃபார்முலா அப்ளைடு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் x bar = a + சமேஷன். ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ அதனால் a + சமேஷன் எஃப் இன்ட்டு டி டிவைடட் பை n இன்ட்டு சி. ஸோ இதுதான் நம்மளுடைய கேல்குலேஷன். ஸோ x bar = 25 + 50 டிவைடட் பை 70 கேல்குலேட்டரில் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 50 டிவைடட் பை 70 இன்ட்டு 10 7.143. ஸோ நம்மளுடைய எக்ஸ் பார் வேல்யூஸ் நமக்கு 25 + 7 32.14. இது நம்மளுடைய எக்ஸ் பார்னுடைய வேல்யூ. செகண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் மீடியனுக்கானது ஃபஸ்ட்டு n/2ங்கிற ஒரு பொசிஷன். அந்த n/2ங்கிற பொசிஷன் என்ன? 70 டிவைடட் பை 2 35ங்கிற இந்த பொசிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சராகவும் எடுக்கணும், அட் த சேம் டைம் நம்ம பொசிஷனாகவும் நம்ம எடுத்துக்கணும். இந்த 35ங்கிற அந்த பொசிஷனை பார்த்துக்கோங்க. 35ங்கிற பொசிஷன் 3ல் இருக்கா 28ல் இருக்கா? 48ல் இருக்குது. அப்போ 48ல் தான் அதனுடைய பொசிஷன் இருக்குது. இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 35ங்கிற இந்த பொசிஷன் இந்த 48ல் இருக்குது. அதுக்கு மேலே உள்ள வேல்யூஸ் வந்து நமக்கு CF = 28. இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து எஃபோட வேல்யூஸ் 20. இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த 30ங்கிறது நம்மளுடைய லோயர் லிமிட் L = 30. இது ரெண்டுத்துக்குமான இந்த டிஃப்ரெண்ட் நமக்கு 10ங்கிறது நம்மளுடைய சீனுடைய வேல்யூஸ். நல்லா பார்த்துக்கோ. மீடியன் 35 பொசிஷன் இங்கே பார்க்குறோம். மேலே உள்ளது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நேராக உள்ளது ஃப்ரீக்வன்சி, லோயர் லிமிட், டிஃப்ரெண்ட் வந்து கிளாஸ் இன்டர்வல். ஸோ நம்மளுடைய மீடியனுக்கான அந்த ஃபார்முலா M = L + Lங்கிறது நமக்கு என்ன? 30 + n/2 - CF டிவைடட் பை F இன்ட்டு C. அப்படியே நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ 30 + 35 - அதனுடைய வேல்யூஸ் செக் பண்ணிக்கோங்க.
35 minus 28 divided by 20. So நம்மளுடைய வேல்யூ 7 divided by 20 into 10 equal to 30 plus அதனுடைய வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 0.5 into 10. ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் 30 plus 3.5. ஸோ நம்மளுடைய மீடியனுக்கான ஆன்சர் 33.5ங்கிறது நம்மளுடைய மீடியன் ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பானுடைய வேல்யூஸை நான் இப்போ ரஃப் பண்ண போகிறேன். மீனுடைய வேல்யூஸை அதை பண்ணால் தான் நம்ம வந்து மோடு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து மீடியன் பொசிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதனுடைய வேல்யூஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி லோயர் லிமிட்ஸ் கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கானது தேர்டு ஆன்சரான மோடு. இப்போ அந்த தேர்ட் ஆன்சரான மோடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த மோடு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு F1 வேல்யூஸ் தேவைப்படுது. F1 வேல்யூஸ் நம்ம ஃப்ரீக்வன்சியில் தான் பார்க்கணும். ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நம்மளுடையது F1. இதுக்கு மேலே உள்ள அந்த ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது F0. இப்போ சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி நம்ம கீழே பார்க்கணும். நமக்கு என்ன இருக்குன்னா இந்த 22க்கு கீழே நம்மளுடைய வேல்யூஸ் கிடையாது. 22க்கு நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இல்லாதனால நம்மளுக்கு F2ங்கிறது நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 22க்கு மேலே உள்ள அந்த ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி F0, நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இல்லாதனால F2ங்கிறது நமக்கு கிடையாது. சில பேர் கேட்பீங்க நமக்கு இல்லைனா என்ன பண்ணுறது? அப்போ இந்த டேபிள் ஃபார்மெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 22க்கு நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இல்லாதனால F2ங்கிறது நமக்கு 0. எங்கே நம்மளுடைய இந்த F1 கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு நேராக உள்ள இந்த லோயர் லிமிட்ஸ் நமக்கு எல்லோட வேல்யூ, இது ரெண்டுத்துக்குமான கிளாஸ் இன்டர்வல் சீனுடைய வேல்யூஸ். ஸோ நமக்கு F1ங்கிறது என்னது? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 22, அதனுடைய மேலே உள்ள ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி 20, அதுக்கு நெக்ஸ்ட்டு உள்ள வேல்யூஸ் சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடையாது. ஸோ 0. F1க்கு நேராக இருக்கக்கூடிய லோயர் லிமிட்ஸ் 40, அதுக்கான கிளாஸ் இன்டர்வல் 10. இதுதான் நம்மளுடைய மீடியனுக்கான எல்லா ஆன்சரும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மீடியனுக்கான ஒரு மோடுக்கான ஃபார்முலா L + F1 minus F0 divided by 2 into F1 minus F0 minus F2ங்கிறது 0 into C. ஸோ நம்மளுடைய ஃபார்மேட்டு. ஸோ 40 plus 22 minus 20 நமக்கு என்ன வரும்? 2 divided by 44 minus 20ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 44 minus 20ங்கிறது 24 into 10. ஸோ நமக்கு 40 plus 2 divided by 24 plus 10ங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. 10ங்கிறது போட்டிங்கன்னா 0.833 நமக்கு கிடச்சிடும். நான் டேரெக்டாக ஆன்சர் போகிறேன், நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு நம்மளுடைய ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40.83 இது நம்மளுடைய மோடுக்கான அந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய 3 ஆன்சரும் ஒரே டேபிள் ஃபார்மெட்டில் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கானதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப்கான ரிசல்ட். இந்த ஃபைனல் ஸ்டெப்கான ரிசல்ட் ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுடைய மீன் வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிது? 32.14. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் மீடியன் ஈக்குவல் டு 33.50. தேர்ட் ஆன்சர் மோட் ஈக்குவல் டு 40.83. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். ஸோ கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பிக் மார்க் கொஷின்ஸு. ஸோ இதுதான் நம்மளுடைய கேல்குலேஷனுக்கான ஒரு டேபிள் ஃபார்மேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.